Taste the Daily. கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் 300க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் 5 மாத சம்பள நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாரதியார் சிலை முன்பு திரண்ட அவர்கள் ஒப்பந்த காலம் முடிந்தும் பணி நீட்டிக்கப்படாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறி முழக்கமிட்டனர். பாடம் நடத்தியும் பணி செய்தும் 5 மாதம் சம்பளம் இல்லாததால் குடும்பத்தை நடத்த முடியாத அவல நிலையில் பேராசிரியர்கள் தவிக்கின்றனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு 5 மாதம் சம்பளம் கொடுக்காமல் ஸ்டாலினின் திமுக அரசு வயிற்றில் அடித்துள்ளது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேந்தர் நானே என பெருமை பேசும் ஸ்டாலின் மாடல் நிர்வாகத்தில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பணிக்கு செல்வதை விட சம்பளத்திற்காக போராடும் நாட்கள் அதிகமாகி அவல நிலை தலை தூக்கியுள்ளது என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் 1 மணி நேரத்துக்கு மேலாக சாலையில் காத்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலையில் இருந்து சென்னை மாதவரம் நோக்கி சென்ற அரசு சொகுசு பேருந்து பழுது ஏற்பட்டு பாதி வழியில் நின்றதால் சுமார் 25க்கும் மேற்பட்ட பயணிகள் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலையில் காத்து கிடந்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்காததால் அரசின் தகரடப்பா பேருந்துகள் ஆங்காங்கே பழுதாகி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். Taste the Daily.